السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العلي العظيم. சங்கையும் மிகுந்த மகத்துவம் மிக்க கண்மணி நாயகத்தின் வழிபாடுகளான சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, முஹிப்பீன்களே, முரீதீன்களே, ஆஷிக்கீன்களே, ஸ்ரீலங்கா குத்துபியா மன்சிலில் நடைபெறக்கூடிய இந்த மீலாது ஷரீஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சிறிய உரையை ஆற்றுவதற்கான வாய்ப்பினை தந்த வல்லவனாம் அல்லாஹ்விற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி என் வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அருமையான பெருமக்களே, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பொழுது, எல்லாம் அழிந்த அந்த வேளையில் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்ட அந்த வேளையில், மனிதன் பூமிக்குள்ளால் புதைந்து விட்ட அந்த வேளையில், வானங்கள் வெடித்து சிதறிய அந்த வேளையில், மலைகள் சிதறுண்டு போன அந்த வேளையில், பூமி தூள் தூளாகி போய்விட்ட அந்த வேளையில் எல்லா இபாதத்துக்களும் நின்று போய்விடும். தொழுவதற்கு யாரும் இல்லை, ஓதுவதற்கு யாரும் இல்லை, தஸ்பீஹ் செய்வதற்கு யாரும் இல்லை, திக்ர் செய்வதற்கு யாரும் இல்லை. யாரும் இல்லாத அந்த நிலையில் அல்லாஹ் ஸலவாத் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பான். ஏனெனில் அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் ஸலவாத்தை நிறுத்தப் போவது இல்லையே. எனவே ஸலவாத் மாத்திரம் உலகம் அழிந்தாலும் தொடரும் என்பதுதான். அப்படி ஒரு புனிதம் தன்னுடைய ஹபீபின் மீது வல்லவனாம் அல்லாஹ் நிறைவாக வைத்திருக்கிறான். அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய வல்லமை, சக்தி, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கும் இடையிலே இருக்கும் அந்த நட்பு, உறவு, வலிமை, வல்லமை, இவைகளை விரித்து சொல்வதற்கு எனக்கு தரப்பட்ட நேரம் போதாது, பொருத்தமாக இருக்காது. ஆனாலும் சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நாயகமே, உங்கள் ரப்பு உங்களுக்கு வழங்குவான். என்ன வழங்குவான் என்றெல்லாம் சொல்லவில்லை. இங்கே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை வழங்குதல் என்று சொன்னால் அதை தான் வழங்குதல். அதை வழங்குதல், கொடுத்தல் என்று சொன்னால் அதை தான் கொடுத்தல். உனக்கு நான் ஒரு பேனாவை தருவேன் என்றால் பேனாதான். தொப்பியை தருவேன் என்று சொன்னால் தொப்பிதான். சட்டையை தருவேன் என்று சொன்னால் சட்டைதான். அல்லாஹுவினுடைய அந்த விஷயத்தில், பார்வையில் இதுவும் அப்படித்தான். எதை ஒன்றை தருகிறேன் என்று சொல்கிறானோ அந்த ஒன்றை அல்லாஹ் தருவான். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக, உங்கள் ரப்பு உங்களுக்கு வழங்குவான். என்ன வழங்குவான்? என்ன வழங்குவேன் என்று சொல்லவில்லை.
இங்கே அடுத்து சொல்லுகிறான் ஃபத்தர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். நீங்கள் எதையெல்லாம் பொருந்துவீர்களோ அதையெல்லாம் தருவேன் என்பது தானே. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். நீங்கள் எதையெல்லாம் பொருந்துவீர்களோ அதையெல்லாம் நான் தருவேன், நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் தருவேன் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். முஃபஸ்ஸீரீன்கள் மிக அற்புதமாக இதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த வசனம் இறங்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நாயகமே, அல்லாஹ்வுடைய கண்மணி, நம்ம கண்மணி நாயகம் கண்மணி நாயகன் சொல்றது சும்மா ஒன்றும் சொல்லலை. அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது ஃபஇன்னக பிஅயூனினா, நாயகமே உங்களை நம் கண்ணுக்குள் வைத்திருக்கிறோம் என்கிறான். குர்ஆனினுடைய வசனம் அது. ஃபஸ்பிர் ஃபஇன்னக பிஅயூனினா, நாயகமே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தெரியுமா? நம் கண்ணுக்குள்ளே இருக்கிறீர்கள், கண்களுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தையை வைத்துத்தான் தமிழ் அறிந்த ஆஷிகீன்கள் ஆரிஃபீன்கள் கண்மணி என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகுந்த நேசத்திற்குரியவனாக வைத்திருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள், பொருந்திக் கொள்ளும் விதத்திலே நான் வழங்குவேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்லியிருந்தா உங்களுக்கு நான் தருவேன், அள்ளி வழங்குவேன், நீங்கள் பொருந்திக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, அல்லாஹ் எனக்கு தர்றேன்னு சொல்லிட்டானே. ஒரு அமைச்சர் தருகிறேன் என்று சொன்னாலோ, ஒரு ஜனாதிபதி தருகிறேன் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு அதிகாரி தருகிறேன் என்று சொன்னாலோ நமக்கு சந்தோஷம் வரும். அல்லாஹ்வே தருகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கி போயிருப்போம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது? ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். தஃப்சீர்களிலே அந்த விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். லா அர்தா, நான் பொருந்த மாட்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன உறவு இருந்தால், என்ன உரிமை இருந்தால் இப்படி பேச முடியும்? அல்லாஹ்விடத்தில் அப்படி யாரும் பேச முடியுமா? நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீங்க, பொருந்த மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு பின்னணி என்ன இருக்கிறது? லா அருளா ரப்பி, நான் பொருந்த மாட்டேன் ரப்பே. என்ன நாயகமே இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு நான் வழங்குவேன் என்கிறேன், தருகிறேன் என்கிறேன், கோடி கோடியாக கொட்டுகிறேன் என்கிறேன், ஆகிரத்தில் அற்புதமான மாளிகைகளை தருகிறேன். இன்னொரு கட்டத்தில் இன்னா அத்தைனா கல் கௌசர், அந்த கௌசருக்கு நீண்ட விளக்கத்தை சொல்வார்கள். அல் கௌசர் என்பது ஹவுதுல் கௌசர் மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நியாமத்துக்கள் கசீருன் நியாம், அதிகமான நியாமத்துக்கள், அள்ளி அள்ளி நான் வணங்குகிறேன். சுவனத்தினுடைய ராஜாவாக இருப்பார்கள். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பான். சுவனத்திலேயே பல ராஜாக்கள் இருப்பாங்க. சுவனத்தில் ஒரு ராஜா, சுவனத்திலும் ராஜாக்கள் இருப்பாங்க. அதற்கு சின்ன ஒரு குறிப்பை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த களத்துக்கு போகிறாங்க. போகும் பொழுது ஒரு கிராமத்தை தாண்டி போகிறாங்க. ஒரு கிராமவாசி வராரு. வந்து சஹாபிகளை பார்க்குறாரு. நீங்களாம் எங்கே போகிறீங்க? நாங்களாம் சண்டை போட போகிறோம், யுத்தத்துக்கு போகிறோம். எதுக்கு சண்டை போடுறீங்க? அதெல்லாம் நல்ல இல்லையே அப்படின்ட்டு வந்து அவர் பாஷையில் கிராமவாசி பேசுகிறார். அது நல்ல இல்லைன்னு தான், ஆனால் இந்த சண்டை நல்ல சண்டை தான். ஏனெனில் லுல்மு என்று சொல்லக்கூடிய அநீதம், அட்டூழியம், அசிங்கம், கேவலம், அடுத்தவர்களை ஏமாற்றுதல், மோசடி செய்தல் என்று எல்லாவற்றையும் நீக்குவதற்காக இந்த யுத்தம் நடத்தப்படுகிறது என்றெல்லாம் அவருக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. எல்லா விளக்கத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கேட்டுக்கொள்கிறார். கேட்டுட்டு அப்போ எதுக்கு நீங்கள், எங்களுடைய நபி அதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நபிண்டா யாருன்னு அவர் கேட்கிறார். அவருக்கு எதுவும் விளங்கலை. நபிண்டா அல்லாவின் திருத்தூதர் என்று அவருக்குரிய பாஷையிலேயே அவங்க சொல்லிடுறாங்க. அப்படியா, அவங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த பொழுது, நாயகமே இப்படி ஒரு கிராமவாசி இவர் வந்தார். எங்கே போறீங்கன்னு கேட்டார். நாங்கள் விளக்கங்களை சொன்னோம் நாயகமே. சரி, இப்படியெல்லாம் கேட்டார். மார்க்கம்டா என்ன, நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்க, நபீண்டா என்ன என்ற விளக்கங்கள் எல்லாம் கேட்டார். அந்த விளக்கங்களை எல்லாம் நாங்கள் சொல்லி முடித்தோம். உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். அப்படியா, வாங்க உட்காருங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவதனத்தை, அந்த முகத்தை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு போய் அதில் இருந்து எதை பார்த்தாரோ அவருக்கு தெரியாது. அப்படியே அதிர்ந்து போய்விட்டார். ஆச்சரியப்பட்டு திருக்கரத்தை பிடித்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நாயகமே எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு. இந்த யுத்தத்தில் நான் கலந்துக்கிறேன்,
எனக்கு ஒரு அனுமதி தாங்களேன் அப்படின்னு. சரி கலந்துக்கங்கண்டாங்க. என் குதிரை வீட்டில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? என் குதிரை வீட்டில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? போய் எடுத்துகிட்டு வாங்க. சஹாபிகள் புறப்பட்டாங்க. நாங்கள் மெதுவாக போய்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் குதிரையில் வாங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர் குதிரை எடுத்துகிட்டு இவருக்கு என்ன சந்தோஷமோ தெரியல, வேகமாக செல்ல ஆரம்பித்தார். கட்ட கட்ட கட்டன்னு வேகமாக வந்து சஹாபிகளை எல்லாம் முந்தி ரசூலையும் முந்தி போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி செல்லக்கூடிய பழக்கம் சஹாபிகளுக்கு இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தி செல்லாதீர்கள். பல விஷயங்கள்ல, இது நடையில் மஷீல மாத்திரமல்ல, பல விஷயங்களிலும் நீங்கள் முந்தி செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி செல்ல மாட்டார்கள். ஆனால் பல சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை நீங்க முந்தி போயிடுங்க, நான் பின்னால வர்றேன்பாங்க. என்னுடைய முதுகுடைய பின்புறத்தை நீங்கள் மலக்குகளுக்காக விட்டு வையுங்கள் என்பார்கள். இதெல்லாம் வேறு செய்திகள். ஆனால் பொதுவாக செல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி செல்லக்கூடிய பழக்கம் சஹாபிகளுக்கு கிடையாது. இதெல்லாம் இவருக்கு தெரியாதான, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர், விவரம் தெரியாதவர். அவர் எடுத்து ஓடுறார் ஓட்டம், ஒரே ஓட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தியும் போகும் பொழுது பின்னால் இருந்து சஹாபிகள் எல்லாம் சவுண்டு கொடுக்கிறார்கள். அப்படின்னு சவுண்டு கொடுக்குறான், முந்தி போகாத அப்படின்னு சவுண்டு கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்குறோம், நம்ம திரும்பி பார்க்குற மாதிரிலாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஹதீதுகளில் நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஒரு புதினம், ஒரு வித்தியாசம். முழுமையாகத்தான் திரும்பி பார்ப்பாங்க. தன்னுடைய நெஞ்சும் முகமும் தன்னை அழைத்தவரை நேரடியாக பார்ப்பது போன்று இருக்கும். தன்னுடைய முகத்தை மட்டும் அவர்கள் திருப்பதில்லை. அப்படி ஒரு சுன்னாத், அப்படி ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து தன்னுடைய தோழர்களை சொன்னாங்க, தஊஹு, அவரை விட்டுருங்க, அவர் போகட்டும். சரி போகட்டும். அவர் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. சஹாபிகளுக்கு தலை சுத்துது. இப்போ தான் வந்தார், நாம தான் ரசூல்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், யார் தெரியுமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களே. தெரியாது நாயகமே, அல்லாஹு வ ரசூலு ஆலம். நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம், எங்ககிட்ட தான் வந்து பேசினார், கேட்டார், கொண்டார். எதன் யுத்தம் புரியுறீங்க, நபீனா என்னான்னு எங்ககிட்ட தானே கேட்டார். இப்படியா பேசினாங்க. சஹாபிகளுக்கு அப்படி பேசும் வழக்கம் இல்லையே. அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று தான் சொன்னார்கள். மக்காவினுடைய மண்ணிலே அரஃபாவிலே இருக்கும் பொழுது இது என்ன ஊர் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன ஊர், இது என்ன நாள் என்றெல்லாம் கேட்ட பொழுது எல்லாருக்கும் தெரியாதா, இது என்ன நாள்ங்கிறது தெரியாதா? ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறாங்க, என்ன ஊருங்கிறது தெரியாதா, என்ன மாதம்ங்கிறது தெரியாதா? ஹஜ்ஜை வந்து துல்ஹஜ் அல்லாத வேறு காலத்தில் செய்ய முடியுமா என்ன? இது என்ன மாதம்? ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கிறீங்களே இது என்ன மாதம்னு கேட்குறாங்க. நயமே இது துல்ஹஜ் மாதம் தானே, ஹஜ்ஜு தானே செய்கிறோம். இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் அல்லாஹு வ ரசூலு ஆலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் இதற்கு வேறொரு பெயரை சூட்ட முடியும், இதற்கு இந்த நாளுக்கு வேறொரு பெயரை சூட்ட முடியும், இந்த இடத்திற்கு இந்த ஊருக்கு வேறு பெயரை சூட்ட முடியும். அத்தகைய அவர்கள் தான் ஷரியத்தை நிர்ணயம் செய்பவர்கள். அந்த வல்லமையை அல்லாஹ் அவர்களுடைய கையிலே வைத்திருக்கிறான், அவர்கள் கையிலே கொடுத்து விட்டான். எனவே எந்த சமயத்திலும் அது வேறு எதுவாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த கிராமவாசியை பற்றி கேட்கும் பொழுது, நாயகமே அல்லாஹு ரசூலான, அல்லாஹும் ரசூல் தான் அறிஞ்சவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்து அந்த மனுஷன் ரசூலுடைய முகத்தை பார்த்து, அந்த நூறாணியத்தை பார்த்து அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தில் விரைந்து செல்கிறார். யார் இவர் என்று கேட்ட பொழுது, எங்களுக்கு தெரியல நாயகமே, அல்லாஹு ரசூலு ஆலம், நீங்களும் அல்லாஹும் நீங்களும் தான் அறிவீர்கள் என்று சொன்ன பொழுது, இன்னஹு மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா, அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசருங்கிறாங்க சொல்றாங்க. சஹாபிகள்லாம் ஆடி போயிட்டாங்க. இன்னஹு மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா, அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசர்னா. அதிர்ந்து போனார்கள் சஹாபிகள். வரலாற்றிலே இவருடைய வரலாற்றை எழுதும் பொழுது அந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு தலையங்கம், ஒரு ஹெட்டிங் போடுவாங்க. அந்த யுத்தத்தில் போனாங்க, கொஞ்ச நேரத்தில் யுத்தம் நடந்தது, அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த கிராமவாசி மௌத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. இது காலையிலே நடந்தது. ஒரு லுஹருடைய வக்து வர்றதுக்கு முன்னாலே அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த தலையங்கம் எப்படி தெரியுமா? ரஜுலுன் லம் யுஸல்லி ரக்அத்தைனி தஹலல் ஜன்னா, 2 ரக்காத்துகள் கூட தொழாத ஒரு மனிதர் சொர்க்கம் நுழைந்தார் என்று.
ஆக சொர்க்கம் நுழைவதற்கு தொழுகை அவசியம், நோன்பு அவசியம், ஜகாத் அவசியம், ஹஜ் அவசியம், குர்ஆன் ஓதுதல் அவசியம், ஸலவாத் அவசியம், திக்ர் அவசியம், தஸ்பீஹ் அவசியம், எல்லாம் அவசியம் தான். ஆனால் சொர்க்கம் நுழைவதற்கு திறவுகோலாக இருப்பது முஹப்பத்துர் ரசூல் தான். இங்கே அது தெளிவுபடுத்தப்படுகிறது. ரஜுலுன் லம் யுஸல்லி ரக்அத்தைனி தஹலல் ஜன்னah. எவ்வளவு அற்புதமாக எழுதுகிறார்கள். ஆக சுவனலோகத்திலும் அரசர்கள் இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அருமையானவர்களே, அப்படி அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய அருள் நபி, பொருள் நபி, முத்து நபி, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி வழங்குவான், நீங்கள் பொருந்திக்கிடுவீங்க. எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கிடணும். லா அருள்தா, நான் பொருந்த மாட்டேன். மிக சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அருளா, ஏன் நாயகமே, என் உம்மத்தில் உள்ள ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன அன்பு, என்ன பாசம், என்ன கருணை. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நபிக்காக இந்த ஒரு சின்னஞ்சிறிய விழா எடுப்பது கூட நம் மீது கடமை இல்லையா? என்ன பேசுகிறார்கள் மக்கள்? நன்றியே இல்லாதவர்களா? நன்றிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், மிக தெளிவாக சொல்லிட்டான், நன்றிக்கு உரியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த குறைவானவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மையும் சேர்த்து வைப்பானாக. லா அருளா, என்னுடைய உம்மத்தில் ஒரு நபர் நரகத்திலே வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது, இறைவா எனக்கு பஞ்சனைகளை நீ தந்திருக்கலாம், சுவனலோகத்திலே உயர்வான இடத்தை நீ தந்திருக்கலாம், அலங்காரங்களாக இருக்கலாம், அற்புதங்கள் இருக்கலாம், நிறைவாக எல்லாமே நீ தந்திருக்கலாம். ஆனால் என் உம்மத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே அந்த கருணை நபி. அதைத்தானே அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம் என்கிறான். அருளாளர், அன்பாளர், கிருபையாளர், கருணையாளர், கரிசனம் மிக்கவர் என்றெல்லாம் அவர்களை புகழ்ந்து குர்ஆனிலே சொல்லுகிறானே. சூரத்து தௌபாவினுடைய இறுதி பகுதி, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று ஒவ்வொரு மௌலிதை ஆரம்பிக்கும் பொழுதும் நாம் ஓதுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்குவான். கியாமத்திலே அது எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறது நமக்கு விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகாம் எவ்வளவு உயர்வானது என்பதை நான் சுட்டி காட்டுவேன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான் என்பதற்கு ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சையதுனா யூசுப் நபஹானி ரலியல்லாஹு தஆலா ஷாதுலியா தரீகாவில் ஒரு பெரிய மகான். அவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறான். யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அவர் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போட்டு செல்லக்கூடிய பழைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அவருடைய நண்பர் வர்றார். நண்பர் வந்து, எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எல்லாருக்கும் துவா செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க, சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு துவா, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கள், என்ன உதவி? இந்த கடிதம் ஒன்று இருக்குது, இந்த கடிதத்தை போய் கொடுத்துடணும். எங்கே கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கணும். சொல்லலாம். என்ன சொல்கிறீங்க? நான் ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கொடுக்கறது? ரசூலுல்லாஹ்ட்ட ரவுலாக்கு போவீங்களா? இல்லையா? ஆமாம். அவங்க பக்கத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பெரிய கட்டிடங்கள் எப்போது இல்லை தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்தில் இந்த கடிதத்தை அது மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க, அது போதும் எனக்கு. இந்த கடிதத்தை அவர்களிடத்தில் சேர்ப்பித்து வைத்து விடுங்கள். ஆனால் ஒரு ஷர்த், எந்த காரணம் கொண்டும் இந்த கடிதத்தை நீங்கள் உடைத்து படிக்கக்கூடாது. இது சிர், அமானத். அப்படி ஒரு வாக்கை நீங்கள் எனக்கு தரணும். இது என்னன்னு தெரியலையே. நண்பர் தான், நல்ல மனிதர் தான். அதை ஏற்றுக்கொண்டார். சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார். வாங்கிட்டு போயிட்டார். அது உடைக்க இல்லை, பிரிக்க இல்லை. சொன்ன அவர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு மனிதர் பொதுவாகவே இதை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதா இல்லையா? எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுப்புங்க நம்ம சொல்லுவோம். நாம் இங்கிருந்து சலாம் சொன்னாலும் அது கேட்பார்கள். அவர்களுடைய தர்பாருக்கு போகக்கூடிய வஃப்துல்லா, அல்லாஹ்வினுடைய தூது குழு அல்லவா, தூதுவராக அல்லவா அவர் இருக்கிறார். அவரிடத்திலே சலாம் சொல்லி விடுங்கள் என்று அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று நம்ம சொல்லுவோம், ஹஜ்ஜு காலங்களில் நீங்கள் அந்தந்த இடம் வர்றதுனால சுட்டி காட்டுகிறேன். சரி, நம்ம பொதுவாக இப்போ ஹாஜிகள்கிட்ட நம்ம எனக்கு சலாம் சொல்லுங்க, எனக்கு துவா செய்யுங்க இன்னும் சொல்கிறோமா இல்லையா? அது சுன்னத்து.
அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது மதீனாவினுடைய எல்லை வரை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்புகிறார்கள். வழி அனுப்பும்போது சொன்னாங்க, யா உஹை லா தன்சானி ஃபி துஆயிக், என்னுடைய இளைய சகோதரரே உங்கள் துவாவில் என்ன மறந்துட வேணாம். நம்ம என்ன நினைச்சோம், நம்ம என்ன நினைப்போம், அப்போ அவங்களுக்கு துவாவில் அவங்கள சேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, நல்லா பார்க்கணும், உங்கள் துவாவில் என்ன சேர்த்துக்க நம்ம சொல்கிறோம், அது நமக்குள்ள சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு ஆரிஃபீன்கள் அற்புதமான வழிகாட்டியாக இருப்பார்கள். லா தன்சானி ஃபி துஆய், உங்களுடைய துவாவில் என்னை மறந்துட வேணாம், மறந்தால் உங்கள் துவா கபூல் இல்லை. என்ன அர்த்தம் இதில், எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் இதற்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த துஆவிலே மறக்கப்படுகிறதோ, லா தன்சானி ஃபீ துஆயிக் யா உஹை, என்னுடைய இளைய சகோதரரே உங்களுடைய துஆவில் என்னை நீங்கள் மறக்க வேண்டாம், மறந்தால் கைரு மக்பூல், உங்களுடைய துஆ கபூல் இல்லை என்பதுதான் அதனுடைய விளக்கம். எனவே அப்படியெல்லாம் அற்புதமான ஹதீதுகளுடைய விளக்கங்கள் நமக்கு பெருமக்களால் தரப்பட்டிருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்ம என்ன சலாம் சொல்லுங்கள், நம்ம சொல்லி அனுப்புவோம். இது இயல்பானது. ஒரு கடிதம் கொடுத்து என்னைக்கு அதை அனுப்பிக்கிறோமா நம்ம? நீங்கள் கடிதம் எங்கே போய் நம்ம கடிதத்தை வைக்கிறது? அங்கே கடிதத்தை கொடுத்து, இப்போ இது கடிதத்தை தர்றீங்களே, நான் எங்கே கொண்டு கொடுப்பேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களுடைய ரவுலா, புனிதமான ரவுலா ஷெரீஃபுக்கு பக்கத்தில் இதை புதைச்சிருங்கோ, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. என்ன நம்பிக்கை அவர்களுக்கு! அதே போன்று நடந்தது. அவர் சொன்னார், நான் இப்போ போயிட்டு உடனே திரும்பி வர்ற ஆளும் இல்லையே, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்றைய காலங்களெல்லாம் போனால் அப்படியே உட்காந்து 2-3 ஹஜ்ஜு செஞ்சுட்டு தான் திரும்பி வருவாங்க. இன்றைக்கி போகிற மாதிரி 10 நாளில் திரும்பி வர முடியாது. இப்போ வேறு விதமான அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. நான் சில காலங்களுக்கு முன்னால் பார்த்தேன், எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் திரும்பி வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். இங்கே இந்த ஊரில் என்ன மாதிரி இருக்கிறது? அந்த காலத்தில் எங்களுடைய பாட்டனார் சின்னமுத்து அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் போனால் உட்கார்ந்து 6 ஹஜ்ஜு முடிச்சுட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ காலம் இருந்துட்டு வாங்க, அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமை. ஆனால் ஒரு ஷரத்து, எந்த காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் பிரிக்கக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவர் கொண்டு சேர்த்துட்டார். இது முடிஞ்சது. கொஞ்ச காலம் அங்கே இருந்து அதற்கு பிறகு அவர் அங்கே இருந்து திரும்பி வருகிறார். வரும்பொழுது வரக்கூடிய அந்த வருகை இவருக்கு தெரிகிறது. இந்த மனிதர், அந்த ஹாஜி காலமெல்லாம் கடந்து திரும்பி ரொம்ப காலம் முடித்து திரும்பி வர்றார். உடனே அந்த மனுஷன் ஊர் எல்லையில் நின்று இவரை வரவேற்கிறார். வாங்க, நீங்கள் வர்றது கேள்விப்பட்டேன், இன்றைக்கி ஊரில் சொன்னாங்க, நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் விருந்து சாப்பிடணும். இந்த மனுஷன் தானே கடிதம் வந்து விட்டார், நம்ம போகும் பொழுது நீங்கள் விருந்துக்கு வேறு கூப்பிட்றாரு. சரி வருகிறேன், இல்லை போய் விருந்து சாப்பிட்டுட்டு, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர ஜஸா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி அதிகமாக தருவானாக, என்னுடைய கடிதத்தை ரசூலுல்லாஹ் படிச்சுட்டாங்க. ஒரு கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது, என்னுடைய விஷயங்கள்லாம் நிறைவேறிடுச்சு. என்ன நான் தெரிஞ்சுக்கிடலாமா, என்ன நான் தெரிஞ்சுக்கிடலாமா? தெரிஞ்சுக்கிடலாம். என்னுடைய சகோதரர் மகன் ஒருவர் இருந்தார். சகோதரர் மௌத்தாயிட்டார். அந்த மகனை நான் தான் வளர்த்து வந்தேன். சின்ன பிள்ளை, நல்ல பிள்ளை, நான் வளர்த்து வந்தேன். பாசமாக இருப்பார். அந்த சின்ன பிள்ளை பாசத்தோடும் பரிவோடும் நல்ல நிறைவோடு இருப்பார். எனக்கு குழந்தை கிடையாது, எனக்கு குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பிள்ளை ஒரு நாள் திடீர்னு அந்த பிள்ளையும் மௌத்தாயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரி, முறைப்படி அடக்கப்பட்டது. அடக்கப்பட்டு கொஞ்ச காலத்திற்கு பிறகு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே கியாமத்து வந்துருச்சு. கியாமத்தில் எல்லாரும் அமளி அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. தண்ணி தாகத்தில் எல்லா மக்களும் துடிக்கிறாங்க. என் சகோதரரும் ஒரு பக்கத்தில் இருந்து தண்ணி தாகத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறார். எனக்கும் தண்ணி தாகமாக இருக்குது. அப்போ நான் வளர்த்த என்னுடைய சகோதரருடைய பிள்ளை ஒரு கிண்ணத்தில், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கொண்டு ஓடி வருகிறார். நான் பார்த்தேன், நாம் வளர்த்த பிள்ளை தண்ணீரை கொண்டு வருகிறது என்று நான் கையை நீட்டும் பொழுது சொன்னார், இந்த தண்ணீர் உங்களுக்கு இல்லை, என்னை பெற்றெடுத்த தந்தைக்கு. எனக்கு வேதனை தாங்க முடியவில்லை. நான் அன்று விழித்து அழுது 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 இறைவனிடத்திலே நான் துடித்து போனேன். கியாம எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால், எனக்கும் ஒரு பிள்ளை இருந்தால், நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் அந்த தண்ணி எனக்கு தந்திருப்பாரா இல்லையா? என்னுடைய சகோதரர் பிள்ளைதான், அவர் பெற்ற பிள்ளைதான் என்றான் கூட அவர் இறந்து விட்டார், மௌத்தாகி விட்டார். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளையை வளர்த்தது பராமரித்தது நான் அல்லவா?
ஆனாலும் அந்த பிள்ளை அசலுக்கு போய் தானே சேர்ந்து அந்த தண்ணீரை அங்கே தானே கொடுக்கிறது என்று அந்த நேரத்தில் அந்த கடிதத்தில் எழுதினேன், நாயகமே எனக்கும் ஒரு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே மௌத்தானோம், நாளைக்கு மறு உலகத்தில் நான் தண்ணீர் வேண்டி துடிக்கும் பொழுது அந்த பிள்ளை எனக்கு தண்ணீரை கொண்டு தர வேண்டும் நாயகமே என்றுதான் அந்த கடிதத்தில் எழுதினேன். நீங்கள் வரும் வரை இந்த விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் கபூல் செஞ்சாங்க. என்னுடைய ஆசை, என்னுடைய நாட்டம் நிறைவேறிவிட்டது, எனக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே மௌத்தாயிடுச்சு, அந்த பிள்ளை எனக்கு நாளை தண்ணீரை கொண்டு தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாம் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அது நிறைவாக ஆகிவிடும் என்பதற்கு இவர்கள் இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் வல சௌஃப யுஅதிக, இப்போதே இப்படி இருக்கிறதே, ஆகிரத்தில் எவ்வளவு தேவை உடையவனாக மனிதன் இருப்பான். இதெல்லாம் கொஞ்ச காலம் தானே. ஒரு 70 வயசு இருப்போமா, 80 வயது இருப்போமா, 100 வயது இருப்போமா என்ன வைத்துக்கொள்வோம். அதற்கு மேலும் இருப்பதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இன்றைய காலத்தில். ஆனால் காலமெல்லாம் இருக்கக்கூடிய காலம் அல்லவா அது, அழியா காலம் அல்லவா. மூத்தையே அல்லாஹ் மூத்தாக்கி விடுவான். ஹதீதுகளிலே வருகிறது, ஒரு மூத்தை ஆட்டு ரூபத்திலே கொண்டு வந்து எல்லோரும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அதை அறுக்க சொல்வான். அந்த மூத்து அறுக்கப்பட்டு மூத்துக்கு மூத்து வந்துவிடும், இனிமேல் மூத்து வராது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு மனிதனுடைய தேவை நீண்ட தேவை. ஒரு 70 வருட தேவை அல்ல, 80 வருட தேவை அல்ல, 90 வருட தேவை அல்ல, 100 வருட தேவை அல்ல, கோடான கோடி வருட தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளவு தேவை இருக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய அவசியம் எவ்வளவு வேண்டியதாக இருக்கும் அவனுக்கு என்பதை நாம் விளங்குகிறோம் இல்லையா. அந்த காலகட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கோடு சிந்திக்கிறார்கள். அன்றைய காலத்தில் தனக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் விளங்குகிறார்கள். தன்னுடைய உம்மத்தை வழி கரையேற்றுவது, பாதுகாப்பதற்கு என்ன தேவையோ அதை தன்னுடைய கையில் தரப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால் தான் சொன்னார்கள், லா அருவா, நான் பொருந்த மாட்டேன் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையானவர்களே, இத்தகைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர்கள் நன்றாக விளங்கி வச்சிருந்தாங்க, நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் பாக்கியமிக்கவர்களாக ஆனார்கள், சிறப்பு மிக்கவர்களாக ஆனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் கடந்த 2 நாளைக்கு முன்பாக கூட இந்த மக்களிடத்தில் ஒரு தகவலை நான் சொன்னேன். மிக கவனமாக இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் என்பதை. உஹது யுத்தத்திலே ஒரு பின்னடைவு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு எல்லாரும் திரும்பி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த யுத்தத்தில் 70 பேர் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ அந்த 70 பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சேனா சையது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கண்டம் கண்டமாக வெட்டப்பட்டார்கள், துண்டு துண்டாக ஆக்கப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, பெரும் சஹாபிகள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்ட அந்த வேளையில் 70 பேர் அந்த மஜ்லிஸில் இல்லை. திரும்பி எல்லாரும் ஒரு கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி கூடி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஐன சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு ரபீ எங்கேன்னு கேட்குறாங்க ரலியல்லாஹு தஆலா. சஹாபிகளுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், 70 பேர் இல்லையே, இது ஒரு ஆளை மட்டும் ரசூல் கேட்குறாங்களே சொல்லிட்டு 2 பேரை அழைத்து சொன்னாங்க, சஅத் இப்னு ரபீயை நீங்கள் போய் பார்த்து வாருங்கள், போய் தேடுங்க. அவரை கண்டால் என் சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாமை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன விளங்குறோம் நீங்கள் இதில் பாருங்கள். இந்த ஹதீதின் வாயிலாக, இந்த தகவலின் வாயிலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது 70 பேர் இல்லை என்றாலும் அதில் 69 பேர் ஷஹீதாகி அவங்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தன்னுடைய உயிர் பிரியவில்லை என்பது வரைக்கும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்லி அனுப்புகிறாங்க, சஅத் இப்னு ரபீ நீங்கள் கண்டால் என்னுடைய சலாமை சொல்லி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க, தேடி பார்த்தாங்க. ஒரு பக்கத்தில் காஃபிர்கள் விழுந்து கிடக்கிறானோ, இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம்கள் ஷஹீதுகள் இருக்கிறாங்க.
தேடி பார்த்தா ஒரு கட்டத்தில் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கீழே கிடக்கிறாங்க. உடலிலிருந்து ரத்தம் வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ரமக்கும் அவர்கள் குற்றுயிராக இருக்கிறார்கள். இப்போவோ அப்போவோ அவர்களுடைய உயிர் பிரிந்து போய்விடும் என்ற நிலையிலே சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப உயிர் பிரியக்கூடிய கடும் வேதனையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவங்க போய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு ரபீ உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றதும் தான் தாமதம் அவர்களுடைய முகம் அப்படியே மலர்ந்து விட்டது. அவங்க சொன்னாங்க, இந்த நிலையிலும் அவருடைய பல்லு வேற ஷஹீதாயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் என்னை நினைத்து என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அவங்க அப்படியே குளிர்ந்து போயிட்டாங்க, அப்படியே குளிர்ந்து விட்டார்கள். அதுதான் சஹாபிகள். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ரசூல் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னீல அஜிது ரீஹல் ஜன்னா, நான் சுவனத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், சுவனத்தினுடைய தென்றலை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், பெறுகிறேன் என்பதை நீங்கள் ரசூல்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் 2 விஷயத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எத்தி வச்சிருங்க. சொல்லுங்கள். ஒன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமுக்கு நான் பதில் சொன்னேங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. சரி. 2வது, ஜஸாக்கல்லாஹு அன்னா ஹைர மா ஜஸா நபியன் அன் உம்மத்திஹி. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நீங்கள் சொல்லணும், நாயகமே எவ்வளோ பெரிய சிரமத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் இந்த உம்மத்துக்காக, எவ்வளவு கஷ்டத்தை மேற்கொள்கிறீர்கள், எவ்வளவு துன்பத்தை அவர்கள் சுமக்கிறார்கள், இதற்கான கூலி யாரும் தர முடியாது, அல்லாஹ் மாத்திரமே உங்களுக்கு தருவான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஃபஅப்லிக் அன்னிய சலாம் கௌமக. நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், நம்முடைய மற்ற தோழர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, எல்லா தோழர்களுக்கும் நீங்கள் சொல்லிடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு சின்ன சங்கடமும் கூட ஏற்படுத்தும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எதுவும் இருந்துடக்கூடாது. சின்ன மக்ரூஹுங்கிறாங்க. ஐனுன் தத்ரிஃப், அந்த வார்த்தை இடம்பெறுகிறது. ஐனுன் தத்ரிஃப், ஒரு கண் மடல் தட்டி விழிக்கும் நேரத்திலும் கூட, அப்படி அந்த நேரத்திலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு சங்கடமான வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், சங்கடமான வார்த்தையை பேசிவிடாதீர்கள், சங்கடமான நடவடிக்கைகள் எதுவும் நடந்து விடாதீர்கள், மக்ரூஹான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு என்றும் நடந்துவிடக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் கண்மணி நாயகத்தினுடைய மக்காம் என்னங்கிறத விளங்குவான், முழுமையாக விளங்க முடியும். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டு சொன்னார்கள், அப்படி யாராவது ஒரு சங்கடமான நிலையை ஏற்படுத்தினால், உங்களை யாராவது ஏற்படுத்திட்டா, லா உதுரலக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எந்த உதுரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நிச்சயமாக பொறுக்க மாட்டான், வேறு எதையாவதுன்னு பொறுத்துருவான். அவனுடைய ஹபீப் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஏடாக்குடமாக நடந்து கொண்டால், லா உதுரலக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதுரு சொல்வதற்கு எந்த வழியும் உங்களுக்கு கிடைக்காது. இதில் கவனமாக இருங்கண்ணா. சஹாபிகள் அப்படி நடக்க போகிறதில்லை. சஹாபிகளுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நாம் யோசித்து பார்க்கிறோம். எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக அந்த சஹாபிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இது உயர்ந்த சான்றாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சங்கைக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நீங்கள் யுத்தத்துக்கு போங்கங்கிறாங்க. யுத்தத்துக்கு போகிறாங்க, மக்கள் புறப்பட்டு போகிறாங்க, நீங்களும் போகும் அப்படின்னு ஒரு சஹாபி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க, எல்லோரும் போகிறாங்க. ஒரு சஹாபி மாத்திரம் வர்றாங்க, நாயகமே நான் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட இல்லை, ஒவ்வொருத்தரும் நான் கலந்துக்கிடட்டுமா, எனக்கு அந்த வாய்ப்பை தாங்களேன், ஜிஹாதுங்கிறது பெரிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு சமயம் அந்த யுத்தத்திற்காக செல்லும் பொழுது கூட்டாக எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் ஓரமாக வராங்க. அந்த ஓரமாக வர்ற சஹாபியை கூப்பிடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வந்தாங்க, என்ன தனியாக போகிறீங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே போய்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் மாத்திரம் ஓரமாக போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? இல்லை நாயகமே நானும் யுத்தத்துக்கு தான் வர்றேன்.
வந்தால் எங்களோட இல்லை வரணும், தனியாக போகிறீங்களே என்ன அப்படின்னா, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், இந்த தூசி மேலே படுது பார்த்தீங்களா, அதனால் நான் ஒதுங்கி போகிறேன். அது ஒரு ஆசை. யுத்தத்துக்கு தான் வர்றது அவங்க யுத்தத்துக்கு தான் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் கட்டுப்பட்டு வர்றாங்க. அன்னைக்கு கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுனால எல்லாரும் கூண்டு போகும்பொழுது அந்த தூசி வருமா இல்லையா, புழுதிப்படுமா இல்லையா, அந்த புழுதியை மேலே பற்றுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் ஓரமாக போகிறேன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில் புறப்பட்டு செல்லக்கூடியவர்களினுடைய குதிரைகளினுடைய குளம்பொலிகளின் மூலமாகவும் அவர்களுடைய கால்களின் மூலமாகவும் கிளம்பக்கூடிய புழுதி வெறும் புழுதி அல்ல, சுவன மகரந்த பொடிகள் என்றார்கள். அவ்வளவு ஆர்வம் ஊட்டி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகள் வந்து கேட்பார்கள், நாயகமே என்ன சேர்த்துக்கங்களேன் அப்படிம்பாங்க. நீ வளரலையப்பா அப்படிம்பாங்க. இல்லை நாயகமே நான் வளர்ந்துருக்கேன்னு இப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். குழந்தைகள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு நாங்கள் வரட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சஹாபி சொல்கிறார், அவங்களும் எவ்வளோ பெரிய ஆர்வம் உள்ளவர்கள். அவங்க சொல்கிறாங்க, நாயகமே இல்லை வரல. ஏன் வரல? எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் ஹிதுமத்து செய்யணும். அவங்க சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஹிதுமத் செய்கிறதுக்கு உங்கள் சகோதரர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார், நீங்கள் போங்க அப்படின்னா. அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல, போயிட்டாங்க. உண்மையிலேயே யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அந்த சஹாபிக்கு நிறைவாக இருந்தது. ஆனால் அதை விட பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ரசூலை பார்த்துடணும். இந்த யுத்தத்தில் ரசூல் வரல, அவங்க கலந்துக்கிட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காம எனக்கு இருக்க முடியுமா? யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும், கண்மணி நாயகத்தை பார்க்காமல் இருக்க முடியாது. அதற்காக ஒரு தந்திரத்தை செஞ்சாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் ஹிதுமத்து செய்யணும்னாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஹிதுமத்து செய்யறதுக்கு உங்கள் சகோதரர் இருக்கிறாரு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இல்லையா அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று. சஹாபிகளுடைய நிலை அப்படி இருந்தது. ஒரு ஹாதிம் இருந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய நிறைந்த, அவருடைய பெயருடைய ஞாபகத்தில் இல்லை. அவங்க வந்து ராத்திரியில் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு சஹாபிகளும் டைம் பிரித்து என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்வாங்க இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த தண்ணியோ அல்லது ஏதோ பாலோ ஏதோ குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோப்பை தான். நம்ம ஊரில் ஷோகேஸில் வரிசையாக வச்சுருப்போம், கோப்பையாக இருக்கும். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பை தான் இருந்தது. அந்த ஒரு கோப்பையில் திடீர்னு அந்த கோப்பையை என்ன கழுவும் போது பிலால் நாயகம் போட்டு உடைச்சிட்டாங்க. ஆயிஷா நாயகி சரியான கோபம் வந்துருச்சு. நான் இப்படி பிலால் சேட்டை கூட இருக்கே ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் சஹாபிகளுடைய சந்தோஷமான ஒரு விளையாட்டு. அவங்க போட்டு விடைத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. வந்தாங்க, இவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கோப்பை உடஞ்சி போச்சு, தவறி விழுந்துச்சு. ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது கேட்டாங்க, நாயகமே இந்த பிலால் நல்ல பிள்ளை தான், நல்ல ஆள் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு. ஏன் ஆயிஷா, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க. நடந்தது என்ன ஆயிஷா சொல்லுங்களேன் ரலியல்லாஹு தஆலா. பாருங்கள், இருந்ததே ஒரே கோப்பை தான் நீங்கள் தண்ணி குடிக்கிறது. கவனக்குறைவு அவருக்கு, அவர் போட்டு உடச்சி போட்டார். ஒரு கோப்பை தான் இருந்தால் அதுவும் உடைந்து விட்டது நாயகமே, அவருடைய கவனக்குறைவு. ஆயிஷா ரொம்ப சரியாக சொன்னீங்க, அவருடைய கவனம் திசை மாறி இருக்கிறது உண்மைதான். ஒரு வேலையில் கவனமாக இருந்தால் தானே அந்த வேலை சரியாக நடக்கும். கவனம் திரும்பிட்டா அந்த வேலை நடக்காது, அது உண்மைதான். நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் ஒன்றை விளங்கிக்குங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பிலாலினுடைய கவனம் இன்னொரு பக்கம் திரும்புகிறது என்றால் அது என் பக்கம் மட்டும்தான். பிலாலினுடைய கவனம் திரும்புகிறது என்றால் அது என் பக்கம் மட்டும்தான், வேற எங்கேயும் அவருக்கு கவனத்தை திருப்ப தெரியாதுன்னா. அருமையானவர்களே, அப்படி சஹாபிகள் இருந்தார்கள். சஹாபிகளுடைய தன்மை அத்தகையது. அந்த மாதிரி ஒரு சஹாபி நேரத்தை பிரித்து கொண்டு இந்த நேரத்தில் நான் ரசூலுக்கு ஹிதுமத்து செய்வேன். அவங்கெல்லாம் விளங்கி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறது பெரிய விஷயம். இந்த ஒரு தடவை சூரியனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினாங்க. எதுக்காக வேண்டி? அலிநாயகத்துக்காக வேண்டி நிறுத்தினாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு வேலையாக அனுப்புனாங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அலிநாயகம் வேலையாக போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, நான் கொஞ்சம் இதாக இருக்கிறேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க மடியில் படுத்துக்கிட்டா. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டாங்க. சூரியன் அடைகிறது. சூரியன் அடைஞ்சு மக்ரிபுடைய வக்து நெருங்கிடுச்சு, மக்ரிபுடைய வக்து ஆக போகுது. திடீர்னு ரசூலுல்லாஹ் அனுப்பி கேட்குறாங்க, அஸல்லைத யா அலி அல் அஸர், அஸர் தொழுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாயகமே தொழல. அப்போ நீங்கள் சொல்ல வேணாமா? கேட்போமா இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு வேலையாக போனேன், வந்தீங்க, நான் என்ன இப்போ கொஞ்சம் உட்காருங்க, நான் கொஞ்சம் படுக்கிறேன்னு உங்கள் மடியில் படுத்தேன், அசர் தொழுவையில்லைன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்போமே. இது அப்படி கேட்கக்கூடியவர்கள் நம்ம இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், நாயகமே நாம இருந்தால் நம்ம ஒரு அசர் தொழுதுட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்.
அலிநாயகம் அதையும் சொல்லலை. 2 பேர் அவங்களும் சொல்லலை, இவங்களும் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை நிறுத்தினாங்க. அதை அறிவிக்கக்கூடிய அஸ்மா பின்த் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நான் பார்த்தேன் இருட்டானதற்கு பிறகு மீண்டும் வெளிச்சமானது, சூரியன் மேலே வந்துருச்சு. என்ன இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அவங்களுடைய மடியில் தன்னுடைய மடியை கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார சொன்னால் உட்காரணும். அவங்க என்ன காரியத்தை சொன்னாலும் அதை செஞ்சு ஆகணுங்கிறது கடமைங்கிறது அவங்க விளங்கி இருந்தாங்க. இதனால் தொழுகை ஒரு நிலையில் கலாவாக ஆனாலும் அந்த அல்லாஹ் குற்றம் பிடிக்கப் போவது இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அதனால தான் நாயகமே தொழணும்னு அவங்க சொல்ல இல்லை. ஆனாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அவங்களுக்கும் தெரியும் அலிநாயகம் தொலை இல்லைங்கிறதும் தெரியும், சூரியன் மறையப் போகிறது என்பதும் விளங்கும். மக்களுக்கு விளக்குவதற்காக நான் யார்? ஒரு சூரியனை கொண்டு வர முடியுமா மேலே? சந்திரனை பிளக்க முடியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய கோடான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யாராக இருக்கட்டும், எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று எல்லா சயின்டிஸ்ட் சேர்ந்து நாங்கள் சந்திரனை பிளக்க போகிறோம், முடியுமா? அது தன்னுடைய சுட்டு விரலால் பிரித்தார்கள். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது என்று குர்ஆன் சாட்சி சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முஅஜிஸத்தை குர்ஆன் சொல்கிறது. பூமியை பிடி என்றார்கள், பூமி பிடித்தது. சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு பூமியை உள்ளே வாங்கிக்கிடுச்சு. உள்ளே போயிட்டு என்ன விட்டுருங்க, நாங்கள் பூமியை விடுனாங்க, விட்டுது. என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டது. சூரியன் கேட்டது, சந்திரன் கேட்டது, பூமி கேட்டது, மலை கேட்டது, மரம் கேட்டது, மான் கேட்டது, எல்லாம் பேசியது இல்லையா? அவங்ககிட்ட பேச இல்லையா? ஒட்டகம் பேசியது. ஒரு நாள் ஒட்டகம் கப்ப கப்ப கப்பன்னு ஓடி வருது, ஒரு ஒட்டகம் அங்கே பேசுது, என்னமோ சொல்லுது. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய ஆக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒட்டகத்தை தேடி அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர்கள் வருகிறார்கள். நாயமே எங்கள் ஒட்டகம் அதை ஓடி வந்துடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் சரிப்பா, அந்த ஒட்டகம் முறையிடுது சில விஷயம். என்ன அதை அறுக்க போனீங்களோ? ஆமாம். ஏன் அறுக்க போனீங்க? அதை வயசாயிடுச்சு, இனிமேல் அது பொதி சுமப்பதற்கோ சாமான்களை சுமக்கிறதுக்கோ அதனால் முடியாது. அது என்கிட்ட சொல்லுது, நாயகமே நான் குட்டியிலேருந்து எங்கள் அம்மா அங்கே தான் இருந்தா, நான் குட்டி போட்டதுக்கு பிறகு இந்த குட்டியிலேருந்து அவங்களுக்கு நான் ஹிதுமத் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், காலமெல்லாம் ஹிதுமத் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ என்னால் முடியல, அதனால் என்னை அறுத்துறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ காலம் நான் செஞ்சுருக்கிறேனே, அவங்களுக்கு ஹிதுமாத்து செஞ்சுருக்கிறேன், என்ன போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் போகிற காலத்தில் போய் சேர்ந்துட்டு போகிறேனே, இன்னும் ஏன் அறுக்கிறாங்க? இதற்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுருங்கன்னாங்க. கிருபையான நபி, ஜீவ காருண்ய மிக்கவர்கள், காருண்ய நபி, ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்படி ஒரு இரக்கம், அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம். ஒரு முறை அவர்கள் தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வர்றாங்க, அவங்க கையில் ஒரு பறவை இருக்குது, அதனுடைய குஞ்சும் இருக்கிறது, ரெண்டும் இருக்கிறது. அவங்க கேட்டாங்க, இந்த பறவை எப்படி பிடிச்சிங்க, இந்த குஞ்சு எப்படி பிடிச்சிங்க? நாயகமே அவர் ஆசையாக சொல்கிறாங்க, இந்த மரத்துக்கு மேலே அது குஞ்சு இருந்துதா? ஆமாம், அதை நான் போய் பிடிச்சிட்டேன். சரி, பிடிச்சதும் அதனுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு என் தலையை சுற்றி சுற்றி நெருங்கி வரும்போது கபக்குன்னு அதையும் பிடிச்சிக்கிட்டேன். நல்ல வேலை தான். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், செய்கிறீங்களா? சொல்லுங்கள் நாயகமே. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பறவையை நீங்கள் கையில் வச்சுங்க, அந்த குஞ்சை மட்டும் அந்த தூரத்தில் விட்டுட்டு, அது பறந்து போக முடியாது தானே? ஆமாம், அது தூரத்தில் விட்டுட்டு நீங்கள் கிட்ட வந்துடுங்க. நேராக விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இப்போ அந்த பறவையும் விட்டுருங்க அப்படின்னாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்களே, சஹாபிகள் தானே, உடனே விட்டுட்டாங்க. இந்த பறவை ஓடி போய் அப்படியே அந்த குஞ்சை அப்படியே அணைச்சி கொண்டது. சொன்னாங்களாம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அன்பை விட இது குறைவான்னு கேட்டாங்க. இந்த அன்பை விட நான் அதிகமாக உம்மத்தின் மீது இருக்கிறேன். என்ன அற்புதம், என்ன அற்புதம், விட்டுருங்க அந்த பறவை அப்படின்ட்டாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க சிந்தனையும் கருணையும் கிருபையும் உடைய அவர்கள், அவர்களினுடைய ஹாதிம்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யறதுக்கு விரும்புவாங்க. அதனால தான் அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மடியிலே என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, நமக்கு தொழுகை வீணா போகாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அதை அவர்கள் பார்த்துக்கிடுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லலையா, உமர் பெரிய ஆளா, ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் நாயம் பெரிய ஆளா, அப்படி சஹாபிகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்க, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் பெரிய ஆளா, சித்திக் நாயம் பெரிய ஆளா, உயர்ந்த ஆளான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க, வேணா அபூபக்கர் சித்திக் நாயத்தில் போய் ஒரு விஷயத்தை சொல்லிருங்கன்னாங்க. என்னன்னு? ஒரே ஒரு நாள் இரவு, ஒரு நாள் பகல், இந்த நான் சொல்லக்கூடிய நாள், நான் சொல்லக்கூடிய பகல், நான் சொல்லக்கூடிய இரவு, இந்த ஒரு நாள் இரவு ஒரு நாள் பகல் தான், வேற அதிகமான கேட்கல. அந்த அமலை மட்டும் எனக்கு தர சொல்லுங்கள், நான் வாழ்நாளில் இதுவரை செய்த, இனிமேல் செய்த எல்லா அமலையும் நான் கொடுத்துட்றேன்.
வருஷக்கணக்கான அமல்களை நான் கொடுத்து விடுகிறேன். ஒரே ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகலினுடைய அமலை மாத்திரம் அபூபக்கர் சித்திக் நாயகம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு இரவு, ஒரு பகலினுடைய, ஆனால் ஏதோ ஒரு இரவு அல்ல, நான் சொல்ற இரவு, நான் சொல்ற பகல். அது என்ன இரவு உமர் ரலியல்லாஹு தஆலா? அது என்ன பகல்? சௌரு குகையிலே தன்னுடைய மடியை கண்மணி நாயகத்திற்கு கொடுத்தார்களே தூங்குவதற்காக, அந்த இபாதத்தை எனக்கு தர சொல்லுங்கள். நான் காலமெல்லாம் தொழுத தொழுகை, காலமெல்லாம் ஓதிய ஓதுதலை, காலமெல்லாம் செய்த சதக்காவை, காலமெல்லாம் செய்த திக்ரை, எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். அந்த ஒரு இரவு தன்னுடைய மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவதற்காக தன் மடியை கொடுத்தார்கள். அன்று பகலிலே மதீனா ஷெரீஃபுக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே அமர முடியாமல் சில சிரமம் ஏற்பட்டது. அப்போது என்ன செஞ்சாங்க தெரியுமா? சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோள்ல சுமந்தாங்க. அந்த அமலையும் தர சொல்லுங்க. இந்த பகல், இந்த இரவு, இந்த 2 அமலையும் தந்துருங்க. நான் கியாமத்து வரை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செஞ்ச அமலையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன யாரோட யாரை ஒப்பிட்டு பேசுறீங்க? யோசிக்கிறோம். கண்மணி நாயகத்திற்காக ஒரு நேரத்தை தன்னுடைய மடியை கொடுப்பது மிகப்பெரிய இபாதத் என்பதை சஹாபிகள் விளங்கியிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சும்மா அமர்ந்திருப்பதை பெரிய இபாதத்துன்னு விளங்கியிருந்தாங்க. ஒன்றும் தேவையில்லை, ரசூலோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே இபாதத் அவருக்கு உழுந்துக்கிட்டே இருக்கும் நன்மைகள். அது சஹாபிகள் விளங்கியிருந்தார்கள் சகோதரர்களே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிதுமத் செய்வதற்கு போட்டி போட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காதா? சஅத் ரலியல்லாஹு தஆலா, முஆத் ரலியல்லாஹு தஆலா பெரிய கோடீஸ்வரர் இல்லையா? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா பெரிய கோடீஸ்வரர், ஒரு கௌமினுடைய தலைவர், லீடர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய லீடர், தலைவர். அப்படிப்பட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்தில் இருந்தால் அந்த ஒரு வாளை எடுத்துகிட்டு வந்து அல்லது ஈட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த கூடாரத்துக்கு வெளியில் அப்படி நின்றுக்கிடுவாங்க. ஒரு காவக்காரமாக நிற்பாங்க. அவங்க சொன்னாங்க, இதில் இருக்கிற இன்பம் எனக்கு வேறு எதுலேயும் இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு ஒரு காவக்காரனாக, ஒரு செக்யூரிட்டியாக வெளியில் நிற்கிறேன் பாருங்க. அல்லாஹு யஸிமுக மினன்னாஸ், அல்லாஹ் செக்யூரிட்டி உங்களுக்கு தர்றான்னு ரசூலை பார்த்து சொல்லிட்டு அது வேறு விஷயம். ஆனாலும் கூட ஒரு வாளை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு வேலை எடுத்துக்கொண்டு வந்து கண்மணி நாயகத்தினுடைய கூடாரத்துக்கு வெளியிலே நிற்பதிலே எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் பேரின்பம் என்கிறார்கள். அப்படி ஒரு ஹிதுமத்தை விரும்பினார்கள். அந்த வகையிலே சஹாபிகளில் தங்களுடைய டைமை பிரித்து இந்த டைம் எனக்குன்னு போட்டி போட்டுக்கிடுவாங்க. அதில் ஒரு சஹாபி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் ஹிதுமத் செஞ்சு முடிச்சாச்சு. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்களேன். அவருக்கு போகிறதுக்கு பிரியம் இல்லை. அங்கே புள்ள இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, எல்லாம் இருக்காங்கல்ல, போங்கம்மா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வாங்க. தன்னுடைய சஹாபி அனுப்புகிறாங்க. புறப்பட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுக்கு வெளியில் வர்றாங்க. வாசப்படியில் அந்த மனுஷன் தலை வச்சு கிடக்கிறா. என்ன உங்களை போக சொன்னனே? நான் நீங்கள் சொன்னதை வீட்டுக்கு போயிட்டேன், ஆனாலும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியல நாயகமே. உங்களுக்கு திடீர்னு ஒரு தண்ணி தேவை, அது இதுன்னு வந்தால் நானாக எடுத்து தரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அங்கே திரும்பி வந்து இந்த படியிலேயே நான் உங்களினுடைய அந்த வாசப்படியிலேயே என்னுடைய தலையை வைத்து நான் படுத்திருந்தேன். இந்த இன்பம் என் மனைவியிடத்தில் படுத்தாலும் கிடைக்காது, என் மக்கள் அருகிலே இருந்தாலும் எனக்கு கிடைக்காது. உங்கள் வாசப்படியிலே படுத்திருப்பது இருக்கிறதே, அது எனக்கு மிகுந்த பாக்கியமாகும், மனநிறைவையும் தருகிறது என்று அப்படி இருந்தார்கள் சஹாபிகள். மஹப்பத்திற்கு எடுத்துக்காட்டாக, வழியாக, முகவரியாக திகழ்ந்தவர்கள் தான் அன்னலம் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த தூதர் ஒருவர் வந்தார். அவருடைய பேர் ஞாபகத்துக்கு இல்லை. குறைஷி கோத்திரத்தினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தக்கஃபின்னு வரும். அவர் வந்து எல்லாம் பார்த்து பேசிட்டு நேராக போய் குறைஷிகள்கிட்ட போய் சொன்னாருங்க, நான் வந்து பல அரசர்களுடைய சமூகத்திற்கு சென்றிருக்கிறேன், பல அரசாங்கத்தை பார்த்திருக்கிறேன், பல தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், பல கோத்திரத்தினுடைய லீடர்ஸ்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆனாலும் ஒன்று, மா ரஅய்து அஹதன் யுஅல்லிமு அஸ்ஹாபுஹு கமா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்படி ஒருவரை நான் பார்க்கவில்லை. மா ரஅய்து அஹதன் யுஅல்லிமு அஸ்ஹாபுஹு கமா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அவங்கள கண்ணியப்படுத்துகிற மாதிரி நான் எந்த தலைவரையும் நான் பார்க்க இல்லை. அவங்க துப்புனா கூட கீழே விட மாட்டேங்குது, கையில் ஏந்திக்கிறாங்க.
ஒது செய்கிறாங்கன்னு முகத்தை கை காலை கழுவுறாங்க தொழுவுறதுக்குன்னு சொல்லி அந்த தண்ணி கீழே விடாமல் கையில் ஏந்திக்கிறாங்க. அதில் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை, யாருக்கு கிடைக்கலையோ கிடைக்காதவர்களாம் கிடைத்தவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஈரத்தை எடுத்து தடவி கொள்கிறார்கள். என்ன அன்பு! ஒருபோதும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது. இந்த அன்பை நீங்கள் உடைக்கும் வரை, அவர்களுடைய அன்பை போக்கும் வரை அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அப்போதே எதிரிகளினுடைய தலைவராக பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது வேற விஷயம். அவங்க சொன்னாங்க, எதிரியாக இருக்கும் பொழுதே சொன்னார்கள், நான் எல்லா சமயத்தையும் பார்த்திருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ரசூலுடைய அன்பை இதயங்களிலிருந்து உடைத்து விட வேண்டும் என்று பல ஜமாத்துக்கள், பல ஜமாத்துக்கள், தௌஹீத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து என்றெல்லாம் எல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய அன்பை மஹப்பத்தை உடைத்து விட்டால் இந்த சமுதாயத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதை யூதர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், நஸ்ரானிகள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியும் சூக்கும திட்டங்களும் இந்த சமூகத்திற்குள்ளே ஊடுருவி ஒவ்வொருத்தனும் அவன் பெரிய அதிகாரி மாதிரியும் பெரிய அறிவாளி மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றை யாம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சலாத் ஹிசாலின் 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஒன்று ஹுப்புன் நபி, இன்னொன்று ஹுப்பு ஆலின் நபி, இன்னொன்று திலாவத்துல் குர்ஆன். முதலாவது சொன்னார்கள், உங்களுடைய நபியை நேசிக்கக்கூடியதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடிய, என்னுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்கள். அதை மூன்றாவதாக தான் சொல்லியிருக்காங்க. குர்ஆன் ஓதுவது லேசான விஷயம் இல்லையே, எவ்வளவு சிறந்த விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆர்டர் படுத்தி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? தன் மஹப்பத்தையும் ஆலுபைத்தின் நபியி, தன் குடும்பத்தினுடைய மஹப்பத்தையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் விளங்குகிறோம். அல்லாஹ்வும் அதை குர்ஆன்ல சொல்றான். எனவே அப்படிப்பட்டவர்களே, எல்லாருக்கும் தெரியும், அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். இப்போ அவன் அப்படி தெளிவாக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யாருக்கு மேலானவர்கள்? முஃமின்களுக்கு தானே மேலானவங்க. முஃமின் அல்லாதவங்களுக்கு மேலானவங்க இல்லையா? அவன் சாதாரணமாக நினைப்பான். ஆக எங்கே என்ன விளங்குகிறோம்? ஈமான் பரிபூரணமாகுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான் என்பது குர்ஆன் தெளிவாகிறது. அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் ஒரு மூமினுக்கு உரிய அடையாளம் என்ன என்பதை தெளிவுபடுத்திட்டான். எவ்வளவு அழகாக தெளிவுபடுத்துறான் பாருங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது ஷரீஃபை கொண்டாடும் முகமாக இங்கே குழுமி நாம் அமர்ந்து அவர்களை பற்றி 4 வார்த்தைகள் பேச கேட்க எல்லாமே இபாதத். நாம் சந்தோஷம் அடைகிறத விட ரப்பு சந்தோஷம் அடைவான். ஏன் தெரியுமா? அவனுடைய ஹபீபை பற்றியில் பேசினா, என் பிள்ளையை பற்றி பேசினா எனக்கு சந்தோஷம், உங்கள் பிள்ளையை பற்றி பேசினா உங்களுக்கு சந்தோஷம். ஹபீபை பற்றி பேசினா அவனுக்கு சந்தோஷம் இல்லையா? அவன் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடைவான். இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளிலே இது உயர்ந்த நிகழ்வு. அல்லாஹ்வினுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இதுவாக அமைகிறது என்பதை கூறி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம் நாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவானாக, நம் பிள்ளைகளை சாலிகான மக்களாக ஆக்கி தருவானாக, கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவானாக. நம் பெற்றோருடைய பாவங்கள், நம் பாவங்கள், நம் சந்ததிகளுடைய பாவங்கள், மனைவி மக்களுடைய பாவங்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலித்து சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை ஓங்கி வளர்ந்து இந்த சமுதாயத்திலே மிகுந்த பலனை தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமக்கு சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலித் நாளை மறுவுலகில் அவனுடைய அருளை பெற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்திருந்து சொர்க்கலோகத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருலிகா என்ற காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நிறைவுபடுத்துவதற்கு முன்பாக இந்த மஜ்லிஸை, இந்த அற்புதமான மஜ்லிஸை இங்கே நிறுவி மிக அற்புதமான ஹிதுமாத்துகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் நாயகம் ஜலீல் ஹதரத் அவர்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தோடு நீளமாக ஆக்கி வைத்து சரீர சுகத்தையும் இன்னும் பல பணிகள் அவர்கள் இந்த ஹிதுமத்துக்களையும் செய்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தாலா அவங்களுடைய சந்ததிகளுக்கும் மகத்தான பாக்கியத்தை வழங்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.